சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டு ஒரு வார காலம் இடைநீக்கம் செய்யப்பட்டது தொடர்பாக அவையில் இருந்த பிற கட்சியினர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். உறுப்பினர்களை தன்னுடைய பணியை செய்ய விடாமல் சபையிலிருந்து வெளியேற்றுவது என்பது கண்டிக்கத்தக்க ஒன்று. இந்த சபையிலே எதிர்க்கட்சி சார்ந்தவர்களை ஒடுக்குவதற்காக நடக்கின்ற முயற்சி, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாட்டு மக்கள் தொடர்ந்து இவர்களை ஏற்கனவே தேர்தலிலே புறக்கணித்ததை போன்று தொடர்ந்து புறக்கணிப்பார்கள். இந்த நடவடிக்கை இனிமேலாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திருந்த வேண்டும். இதை நான் திருந்த வேண்டும் என்று கேட்டு இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை, திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஈடுபடுவதை தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பாக என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன். அவர்களை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்ட சபாநாயகரின் அறிவிப்பு தமிழக சட்டமன்ற வரலாற்றில் நீங்காத இடம்பெறும் என்றால் மிகையல்ல. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் ஸ்டாலின்.